ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. சரபங்க முனிவர் தான் தீயை வளர்த்துண்டு ஹோமம் பண்ணி அதனுள்ள புகுந்து போகிறதுக்கு முன்ன, தான் உயிரை தியாகம் பண்ணுறதுக்கு முன்ன, நீ போய் சுதீக்ஷ்ணருன்ற மகரிஷியை போய் சந்திச்சுக்கோன்னு ராமருக்கு வழிகாட்டுறார். அதுக்கு பின்ன தீயை வளர்த்து அதுக்குள்ளே புகுந்துக்கிறார். அப்போது ஒரு அதிசயம் நிகழ்கிறது. தங்கமயமான ஒரு இளைஞன் போல் பிரகாசிச்சுட்டு அந்த தீயில முனிவர் எழுந்து நிற்கிறார். ஒரு ஜோதி போல் விளங்குற அவர் மேலுலகம் போகிறார். இந்த அற்புதமான காட்சியை ராமர் பார்க்குறாரு. அங்கே கூடியிருந்த ரிஷிகள் அப்போது ராமர்கிட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கிறாங்க. மக்கள்கிட்ட 1/6 வசூலிச்சுண்டு அவளை தான் குழந்தை போல் காப்பாற்றாமல் விடுற அரசன் பெரும் அநீதியை செஞ்சவனாராம். தன் பிள்ளைகளை காப்பாற்றுறது போலவும் தான் உயிரை காப்பாற்றிக்கிறது போலவும் எல்லா மக்களையும் காப்பாற்றுற அரசனுடைய பகழோ மேலுலகம் போய் நன்னா இருக்குது. கிழங்குகளையும் கனிகளையும் தின்னுண்டு கடுந்தவம் புரியுற ரிஷிகள் அடையிற பலனில் 4/1 அந்த மாதிரி ஒரு நல்ல ராஜாவை போய் அடையிறது. அரக்கர்களால் ரிஷிகளால் நாங்கள் கொல்லப்பட்டு வரோம். பம்பா நதிக்கரையிலையும் மந்தாகினி நதிக்கரையிலையும் சித்திரக்கூடத்துலையும் வாழ ரிஷிகள் எல்லாம் இந்த பேரழிவுக்கு உள்ளாயிருக்காங்க. எங்களை எல்லாம் காப்பாற்று, எங்களை போன்ற வாளுக்கு அடைக்கலம் நீ ஒருத்தந்தான் விட்டு அந்த ரிஷிகள் ராமர்கிட்ட கேட்டுக்கிறாங்க. அப்போ ராமர் அவளை பார்த்து பணிவோடு பதில் சொல்கிறார். நீங்கள் என்கிட்ட இந்த மாதிரி பேசக்கூடாது, எனக்கு கட்டளையிட வேண்டியவா நீங்கள். எனக்கு இந்த மாதிரி நல்ல காரியம் செய்ய ஒரு வாய்ப்பு கிடைச்சதுனால என்னுடைய வனவாசம் பயனுள்ளதாக இப்போ. அரக்கர்களை நான் அழிக்கிறேன். லக்ஷ்மணனும் நான் காட்ட போகிற வீரத்தை நீங்கள் எல்லாரும் பார்க்குறதும் எனக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம். இப்படி அவகிட்ட உறுதியளிக்கிறார் ராமர். சுதீக்ஷ்ணரை சந்திக்கிறதுக்காக அங்கேருந்து புறப்படுறார். சுதீக்ஷ்ணருடைய ஆசிரமத்தை அவள் அடைஞ்சோன்னே அந்த முனிவர் முன்ன நிற்கிறார் ராமர். அப்போ அவர் தன்னை அறிமுகப்படுத்திக்கிறார் அந்த ஆசிரமத்தில். என் பெயர் ராமன், உங்களை பார்க்க நான் வந்திருக்கேன். தர்மத்தின் இருப்பிடமே உங்கள் ஆசையை நான் வேண்டி நிற்கிறேன்னு சொல்கிறார். அப்போ சுதீக்ஷ்ணர் ராமரை அணைச்சிக்கிறார். பின்ன சத்தியத்தில் நிலநிறுத்தல தன்னிகரற்ற வாழ ரகு வம்சத்தினவர் தன்னிகரற்றவா, அந்த வம்சத்தினுடைய மகுடம் நீ வந்ததுனால இந்த ஆசிரமம் தன்னுடைய எஜமானனை காணும் பாக்கியத்தை பெற்றிருக்கு. உன் வரவை எதிர்பார்த்து தான் நான் இந்த சரீரத்தை விட்டு மேலுலகம் போகாமல் காத்துட்டுருக்கேன். இந்திரன் இங்கே வந்திருந்தான். நீ ராஜ்யத்தை திறந்து சித்திரக்கூடம் அடைஞ்சதை நான் அப்போ அவங்ககிட்ட அறிஞ்சிட்டேன். நான் அடைஞ்ச நல்லுலகங்களை நீ பெற்றுக்கோன்னு ஆசீர்வாதம் பண்ணுறார். இந்த ஆசிரமத்திலே நீ தங்கலாம்னு சொல்கிறார். அன்னைக்கு இரவு ராம லக்ஷ்மணா சீத்தை அங்கே கழிக்கிறாங்க. பொழுது விடிஞ்ச பின்ன அந்த வனத்தில் வாழற பல முனிவர்களை தரிசிக்க விரும்புகிறதா சுதீக்ஷ்ணர்கிட்ட ராமர் சொல்கிறார். அவர்கிட்ட விட பெற்றுக்க சொல்கிறார். இப்போ முனிவர்களையும் பார்த்துட்டு இந்த வனத்தில் உள்ள அழகான இயற்கை காட்சிகளையும் கண்டுட்டு நீ அந்த ஆசிரமத்துக்கு மீண்டும் வரணும், இது என்னுடைய விருப்பம்னு சுதீக்ஷ்ணர் சொல்கிறார். அப்போ 3 பேரும் அவர்கிட்ட விடை கேட்டுண்டு புறப்படுறாங்க. கம்பீரமான மலைகள் நிறைந்த பகுதிகளாகவும் அழகான நதிகள் ஓடுற பிரதேசங்களாகவும் கடந்து ராமர் லக்ஷ்மணா சீத்தை காட்டில் முன்னேறிண்டே இருக்கா. அப்போ சீத்தை ராமரை பார்த்து ரொம்ப அமைதியோடு சில வார்த்தைகள் சொல்கிறாங்க. ரொம்ப நல்ல மனுஷா கூட சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக தங்களையும் அறியாமல் தர்மத்தின் விரோதமான பாதையை அடைஞ்சுடுறாங்களே. விருப்பத்தினால ஏற்படுற விளைவுகளை தவிர்க்கிறதுனால மட்டும் இந்த நிலையிலேருந்து ஒரு மனுஷன் தப்ப முடியும். விருப்பத்தினால ஏற்படுற விளைவுகள் 3: பொய் பேசுறது, பிறன் மனைவி அடையிறது, விரோதம் இல்லாமல் ஒருத்தனை கொடுமைக்குள்ளாக்குறது. இந்த 3ல் முதல் குற்றமான பொய் பேசுறதுன்றத உங்களை தீண்ட போகிறதே கிடையாது. பிறர் மனைவியும் நீங்கள் மனசால் நினைக்கவே போகிறது கிடையாது. தர்மமும் சத்தியமும் உங்ககிட்ட நிலப்பெற்று இருக்குது. தந்தையின் சொல்ல மதிக்கிறதுனாலையும் சொன்ன சொல்ல காப்பாற்றுறதுலையும் உங்களுக்கு நிகரான ஒருத்தர் பார்க்கவே முடியாது. நீங்கள் இந்திரியங்களை வென்றவருன்றதுனால இந்த நேர்மையான குணங்கள் உங்ககிட்ட இயல்பாகவே அமைஞ்சிருக்கு. இப்போ மேலும் சீதை சொல்கிறாங்க, ஆனால் விரோதமின்றிய மற்ற ஒருவனை கொடுமைக்குள்ளாக்குறதுன்ற தவறு உங்களை சார்ந்துடுமோன்னு நான் ரொம்ப அஞ்சுறேன். தண்டக வனத்தில் வாழுற முனிவர்களை பாதுகாக்கிறதுக்காக அவளை தொல்லை செய்கிற அரக்கர்களை அழிச்சுடுறதா நீங்கள் அவகிட்ட உறுதி அளிச்சிருக்கீங்க இல்லையா? இதை செஞ்சு முடிக்கிறதுக்கு உங்களுடைய இளைய சகோதரரும் ஆயுதம் ஏந்தி முன்னேறின்னு இருக்கீங்க. உங்கள் நடத்தை என் மனசில் ஒரு கவலையை தோற்றுவிக்கிறது. அரக்கர்களை அழிக்கிற எண்ணத்தோட தண்டகவனம் நோக்கி நீங்கள் முன்னேறது முறையான செயலாக எனக்கு தோணலை. நான் இப்படி நினைக்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்கிறேன், தயவு செஞ்சு கேளுங்க. தீயில் அருக வைக்கப்படுற எரிபொருள் அந்த அக்னியின் வேகத்தை வளர்க்கிறது. சத்திரியனுக்கு அருகில் வைக்கப்படுற வில்லு அவனுடைய சூரத்தன்மையை வளர்க்கறது. ஆயுதங்களை கையில் ஏந்தின பிறகு ஒருத்தன் அமைதியை நாடுறது ரொம்ப கடினம். சீதையினுடைய வார்த்தைகள் தொடர்றது. இதை நம்ம அடுத்த பகுதியில் பார்ப்போம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.